வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் ரிமூவ் ஆகுமா? கண்டிப்பா கிடையாது. நம்ம சித்த மெடிசனோட நீங்க வாழைத்தண்டு சாறு வெறும் வயிற்றுல காலையில ஒரு அரை டம்ளர் வாரத்துக்கு 3 நாள் எடுத்தீங்கன்னா கல்லு பிரேக் ஆகி வலி இல்லாம வெளியில வரும். கற்கள் உருவாகாம தடுக்கும் இந்த வாழைத்தண்டு சாறு. வாழைத்தண்டு சாப்பிட்றதுனால கல்லீரல் சுத்தப்படுத்தப்படுமா? கல்லீரல் சுத்தப்படுத்துறதுக்கு இது உதவாது. ஃபுட்டு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மலம் இறுகி போகாம வெளியில வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாழைப்பூ சாப்பிடுவதனால என்ன பெனிஃபிட்? இந்த உணவு துவர்ப்பு சுவை நிறைந்தது. இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குழந்தை கருத்தரித்தலுக்கு யூஸ் பண்ணலாம். வாழை இலையில உணவு சாப்பிடுவதனால் என்ன பயன்? வாழை இலையில உணவு சாப்பிட்டா அழகு மெருகு கூடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேரள மக்கள் அவங்க இன்னுமே வாழை இலை நிறைய யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். இப்பதான் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எங்கேயுமே வாழை மரம் இல்லையே. தினமும் வாழைப்பழம் சாப்பிடுவதனால் என்ன பயன்? இப்ப நமக்கு ரொம்ப சோர்வா இருக்குன்னு வைங்க, உடனே ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க ரொம்ப பிரிஸ்கா இருப்பீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.